தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. அந்த அமைப்புடைய அந்த அமைப்பின் பேர்ல அகமுடையார் நியூஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நேற்று வெளியிட்டாங்க. அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் சேர்ந்து அந்த ஆப்பை ரன் பண்றாங்க. அது வந்து அகமுடையார் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்விக்கு, வேலை வாய்ப்புக்கு, சட்ட உதவிக்கு, கடன் உதவிக்கு, திருமண தகவல் மையம் எல்லாமே ஒரு ஆப்ல வந்து நம்ம ஆளுங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க வந்து அம்பலூர்ல இருக்கிறவங்களோட டைப் வைக்கணும்னா அந்த ஆப் மூலியமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு யாரும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஆப்ல போயிட்டு அம்பலூர் கிராமம் அடிச்சா அந்த அம்பலூர்ல யாரும் இருக்காங்க நம்ம சொந்தங்கள், சமுதாய சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், அவங்களோட தொடர்பு என்ன வந்துடும். ஸோ நம்ம தமிழ்நாடு முழுக்க கனெக்ட் ஆகிட முடியும் ஈஸியா. ஆக்சுவலி நான் இப்போ முத்தாக்கா லெனினை லவ் மேரேஜ் பண்ணி பல வருஷமே நான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப வந்து லெனின் தான் அவங்களுக்கு நெருங்கிய சொந்தமா இருக்காரு. ஆமா. சோ அகமுடையார்ன்றது சமுதாயம். இவங்களுக்கு காரைக்குடியில சேர்வைன்ற பட்டத்துல இருக்காங்க, நாம அங்க துளுவ வேளாளர்ன்ற பட்டத்துல இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். ஒரே சமுதாயம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல துளுவ வேளாளர். ஆமா, அகமுடையார் இன்க்ளூடிங் துளுவ வேளாளர் நம்ம பக்கம் இருக்கும். இங்க அகமுடையார் இல்லன்னா அகமுடையார் சேர்வைன்னு இருக்கும். ஆமா, இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தமிழ்நாடு முழுக்க நம்ம 38 மாவட்டத்திலையும் பரவி வாழ்றது இந்த ஒரு சமுதாயம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பட்டம் இருக்கும். நமக்கு கவுண்டர் பட்டம், துளுவ வேளாளர் கவுண்டர் நம்மள. வேலூர் பண்ணா அகமுடையார் துளுவ வேளாளர் முதலியார்னுவாங்க. நீங்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லாம் போயிட்டுனா துளுவ வேளாளர் உடையார்னுவாங்க. நம்ம பொன்முடி அமைச்சர் இருக்காருங்களா, டிஎம்இ, அவர் வந்து துளுவ வேளாளர் உடையார். இந்த பக்கம் கிருஷ்ணகிரி தர்மபுரி போனா செட்டியார் ஒரு பட்டம் நமக்கு இருக்கு, துளுவ வேளாளர் செட்டியார். அந்த ஊர்ல போய் அந்த இதோட ஜாயின் பண்ணிக்கிறது. மொத்தத்துல எங்க அப்பா மிலிட்டரியில இருந்தனால எந்த ஜாதி எந்த இது தெரியாமே வளர்ந்துட்டேன். ஒரு நாள் தமிழ் கூப்பிட்டு நீங்க வந்துட்டு இதுல வரீங்க என்னத்தையோ, மொத்தத்துல தமிழ் பேசினா எல்லாரும் ஒரு ஜாதி தான். ஆமா ஆமா. அகமுடைய சமுதாயம் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைச்சு போற சமுதாயம். நம்ம எந்த காலத்திலையும் பொதுவெளியிலும் சரி மறைமுகமா சரி எந்த சமுதாயம் நம்ம தாக்கியோ இழிவுபடுத்தியோ ஒரு நாளும் ஒருத்தர் பேசிருக்க மாட்டாங்க. ஏன்னா அனைவரையும், ஏன்னா அரசாட்சியில இருந்து நம்ம வேலையை வந்து அரண்மனையை காப்பதுதான். அரண்மனையை காப்பதுன்னா அந்த நாட்டை காப்பதுன்னு அர்த்தம். அப்ப எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு வாழ்றது நம்மளுடைய குல தொழிலே அதுதான். அரசர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய முக்கிய பொருட்கள் இருந்திருக்காங்க நம்ம சமூகம். அது மட்டும் இல்லாம உணவு மற்றும் பொருளாதாரம்னாக்கா அன்னைக்கு உற்பத்தி தான், வேளாளர்கிட்ட தான் உற்பத்தி இருந்தது. அப்போ நாம தான் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கோம். அது இல்லாம முதலியாருனாக்க நம்ம படையெடுப்புகள் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற வேலையாட்களை படை வர்றதுக்கு முன்னாடி ஆட்களை கொண்டு கத்திய இந்த தடியை எடுத்துட்டு போயிட்டு தாக்கறதுல முதல் இடத்துல இருந்திருக்கோம். இப்படி நாட்டை காத்து மக்களை காத்து எல்லாரும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கிற ஒரு சமூகம் இன்னைக்கு அடையாளம் தெரியாம இருக்கும். அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இதுக்கான ஒரு இயக்கம் அவசியம் தேவைன்னு நடந்துட்டு. ஏன்னா நம்ம சமுதாயத்தை கை விட்டுட்டோம். நம்ம வந்து எல்லாரும் வேணும்ன்றதுனால நம்ம முதல்ல ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னது நம்ம ஆட்கள். நடேச முதலியார் தான் வந்து திராவிட கழகம், அதுக்கு முன்னாடி வந்து நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ரன் பண்ணதுல இருந்து எல்லாம் நம்ம ஆட்கள். ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னது அவங்க. ஆனா இந்த காலத்துல மற்றவங்க எல்லாமே சமுதாயம் சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அதுக்கு விழிப்புணர்வு இல்லாம போயிட்டோம். மற்றவங்க எல்லாமே சமுதாயம் சார்ந்து எங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த விஷயத்திலுமே பாதுகாப்பு இல்லை. நமக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம சட்டத்துல கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு முகம் இல்லை, சமுதாயம் சார்ந்து ஒரு முகம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம பரவி இருக்கிறோம். ஆனா என்னுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒழிக்கிறது யாராவது இருக்காங்களா? பழைய சமுதாயத்துக்கு திருமாவளவன் இருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாசன் இருக்காரு, இந்த பக்கம் ஜான் பாண்டியன் பல்ல சமுதாயத்துக்கு ஜான் பாண்டியன் இருக்காரு, முத்திரை சமுதாயத்துக்கு கே சன்னன் ஒருத்தர் இருக்காரு. அகமுடையார் சமுதாயத்துக்கு சட்டமன்றத்துக்கு போய் குரல் கொடுத்து யாராவது ஒருத்தர் இருக்காங்களா சமுதாயம் சார்ந்து? யாருமே கிடையாது. ஆமா ஆமா. அதனாலதான் அக்கா வந்து அம்பலூர்ல இருந்து தேடி வந்து அம்பலூரின் மகள் வந்து இவங்க தமிழ்நாடுல உலகம் முழுக்க மருத்துவ சேவை புரியுறதுனால அக்கா வந்து கௌரவிக்கும் விதமா அம்பலூர்ல வந்திருக்கிறோம். கை தட்டுங்கப்பா. உங்க சேவை மென்மேலும் தொடரணும்க்கா. நான் ஒரு கூல் பண்ணுறேன். திரும்பி நிப்பீங்களா? போட்டோ எடுக்கணும். நன்றி அக்கா, உங்க நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றிக்கா. ரொம்ப பிஸியா இருக்கிற டைம்ல இல்ல இருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல. நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியல. நான் தம்பி வந்து ஏதாவது ஆக்டிவா அப்பப்ப இருப்பாங்க. என் கணவர் தான் சொல்வாருங்க, அவங்க வந்து இங்க காரைக்குடி தானே,
அவங்களோட மாமா தான் இங்க மருது சகோதரர்கள் இருக்காங்கல்ல, ராம் மாமா, அவங்களோட வாரிசுதாரர்கள். அவங்க தான் இங்க இந்த மருது சகோதரர்கள் அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. லெனினை வந்து எங்க ஊர்ல ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டேன்னு எங்க சொந்தக்காரங்களே போனா பேச மாட்டாங்க, எல்லாம் ஓடின்னு இருந்துச்சு. அது ஒரு பெரிய கதையா திடீர்னு வந்து எல்லாரும் மாப்பிள்ள, நம்ம வீட்டு மாப்பிள்ள அவரை ஃபர்ஸ்ட் வச்சு அப்புறம் என்ன வச்சுன்னு இல்லைன்னு சொன்னாரு. எங்க இருந்து லென் அடிக்கடி சொல்லாரு, நான் இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நீங்க அகமுடைய வேளாளர், துணை வேளாளர் சர்டிபிகேட்ல இருக்கிறது, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல, இங்க வந்து இது சேர்வை என்ன, இப்ப உங்களுக்கு தேவைன்னா வந்து எங்களோட சேர்ந்துக்கிறீங்க, இப்ப நாங்க கிறிஸ்டியன், இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா அப்படின்னாரு. ஆக்சுவலி அது என்னன்னா, நம்மளோட குலதெய்வம் வந்து கனகநாச்சி அம்மன் இருக்காங்கல்ல, கனகநாச்சி அம்மன், சத்தியம்மன். அது வந்து இங்க மருது சகோதரர்களை வந்து தூக்கிலிடும் போது சின்ன மருதோட ஒரு ஒய்ஃப் தான் தூக்கில போட்டாங்களாம். அந்த சின்ன மருதோட மீதி 2 ஒய்ஃப் வந்துட்டு இங்க இருந்து தலைமறைவாகும் போது அவங்க நம்ம நாத்தார்காட் வேலூர் பக்கம் வந்த மாதிரியும், அவங்க 2 பேரும் அங்க வந்து வாழ்ந்து அவங்க வந்து அந்த நம்ம குலத்தை ஃபுல்லா காத்த மாதிரியும், அவங்க காத்ததுனால அங்க ஒரு பெரும் வெள்ளம் வந்திருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் தான் அந்த பேரழிவிலிருந்து அந்த மொத்த இனத்தை காத்தனால அவங்க கனகநாச்சி தத்தியம்மன் சொல்லி குலதெய்வ கோயிலா வச்சுட்டாங்க. அது பார்த்தா இங்க சின்ன மருதோட மனைவிகள்ன்ற மாதிரி இப்ப சொல்றாங்க. அது வந்து உண்மையா, அது பொய்யா, இது கதையா, அதெல்லாம் எனக்கு தெரியல. மொத்தத்துல வந்து ஏதோ ஹிஸ்டரி சொன்னாங்க. ஆக மொத்தத்துல லெனினையும் இப்ப சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா ஆக மொத்தம் அந்த கனகநாச்சி அம்மன், அந்த தத்தியம்மன், அந்த எட்டாஸ்வரம் கோயில் பக்கம் இருக்கிற அம்மன், இவங்க எல்லாம் 5 பேர் அக்கா தங்கச்சிங்களாம். பாலத்து கரையிலே தான் இருக்காங்க. சொல்ற கதை நீங்க சொல்றது அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கும், ஒரு மேட்ச் ஆகலாம். நேரில் பாத்துக்கிற எங்க சொந்தங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். அக்கா லெனி, ஆஷா லெனின் அக்கான்றவங்க வந்து காரைக்குடியின் மருமகள், அமலூரின் செல்ல மகள், 2 ஒரு சமுதாயத்துல, அவங்களுக்கே தெரியாது 2 பேரும் ஒரு சமுதாயத்துல தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால திருப்பத்தூர் மாவட்ட மக்களே, அம்பலூர் சொந்தங்களே, அக்கா வந்து நம்மளுடைய சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, நெருங்கிய சொந்தத்துல. மாமன்னர் மருது பாண்டியர் வாரிசுதாரர்கள்ல உறவினர்கள்ல வந்துதான் நெருங்கிய உணர்வுல தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால அக்கா வந்து நமக்கு நெருங்கிய சொந்தம். மாமா ரெண்டு மாமா நம்மளுடைய நெருங்கிய சொந்தம். கல்யாணம் பண்ண போறேன் இப்பதான் எனக்கு ரெக்கக்னைஸ். இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா, எந்த சமுதாயனாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், வாழ்க்கையில சாதிச்சிட்டோம், நம்ம வந்து பேர் புகழ் எடுத்துட்டோம், பண வசதியில உயர்ந்துட்டோம்னா அதுல கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்க, கொண்டாடிடுவாங்க. தோத்துட்டோம், ஜெயிக்கல அப்படின்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. அது அந்த சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட. நான் பார்த்த வாழ்க்கை இவ்வளவுதாமா. நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, அதே சொந்தம் அதே பந்தத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பேர் புகழ் வசதி எடுத்து 4 நகை போட்டு வந்தா அவங்களுக்கு மரியாதை ஒரு மாதிரியும், நம்ம கொஞ்சம் நொடிச்சு போய் லாஸ் ஆயிருந்தா அந்த அவங்க வீட்டுல வரவேற்கிற மரியாதை ஒரு மாதிரி இருக்கு. நான் மனுஷங்களுக்கு உயிருக்கு மரியாதை கொடுப்பேன். பணம், ஜாதி, மதம், பேர் புகழ் எல்லாம் இல்ல, ஒரு அன்புதான் உயிருக்கு. அந்த மனுஷங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் அதே மரியாதை தான். எங்க வீட்டுல வேற லட்சுமி அம்மாக்கு என்ன மரியாதையோ, முத்தக்காக்கு என்ன மரியாதையோ, அதே தான் எங்கிட்ட வர பேஷன்ஸ்க்கும் உறவு எல்லாருக்கும் மனதார மரியாதை கொடுப்பேன். அது வந்து பிறவி பேசுவோம், அது வந்து நீங்க சொன்னீங்கல்ல பிறவி புத்தி. அது வந்து 1000 வருடமா ரத்தத்துல ஊர்ன அந்த பிறவி தமிழ் இனத்தோடைய ஒரு மகளோட புத்தி, அது மாறாதுல்ல. நீங்க மலேசியா இருந்தாலும் மலேசியா சட்டை, தம்பி சிங்கப்பூர் சட்டை போட்டிருந்தாலும் நம்ம ஊர் மகிமை மாறாம எப்படி இருக்காங்க இல்லையாப்பா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாங்க பக்கத்துல. ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவற எடுத்துக்காதீங்க, திடீர் ப்ரோகிராம்னால வந்து ஆமா திடீர் கண்டிப்பா ஒரு தடவை எல்லா வீட்டுல சாப்பிடுற மாதிரி வரணும். அம்மாவை காமிக்கவே இல்லையே. அம்பலூர் கலையரசி தலைமை ஆசிரியர். எங்க தாத்தா வந்து இவங்களுக்கு முன்னாடி குள்ளப்பாஜர் சீனியர். எங்க தாத்தா வந்து அதே ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தார். அதுக்கப்புறம் அவரை தொட்டு நீங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இது அவங்களோட பிரதர். அவரு ராணுவ வீரர். அவரும் ராணுவ வீரர். எங்க ராணுவ வீரர் அவருக்கு தெரியும். எங்க டாடி தெரியும். அவர் நல்லா பேசுவார். ஏன்னா தண்ணி தண்ணி போட்டோம்னா நம்ம தான் வந்து அப்போதெல்லாம் மேரேஜ் ஆகாது. அப்பா அவளும் நம்ம நல்லா தான் இருந்தது. நம்ம வீட்டாண்ட தான் பயிர் பண்ணிட்டு இருந்தது. தண்ணி வேணும்னா அந்த 3 பேர், சின்ன தம்பி தாத்தா ஒண்ணு நம்ம வீட்டாண்ட, இந்த அவங்க வீட்டாண்ட 3 இடத்துல தான் உங்களுக்கு தண்ணி போகும் பம்ப் செட்ல இருந்து. ஏன்னா கோடிப்பட்டு அந்த புதிய கீழே உங்களுக்கு பயிர் பண்ற இடம் இருந்துச்சுங்களா, அப்ப என்னன்னா எங்க நிலம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் வந்ததே இல்ல. ஆக்சுவலா நீங்க நாங்களும் பக்கத்து வீட்டுக்காரு ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு நடுவுல இருக்கு.
நீங்க உங்க வீட்டுக்கு அதாவது பக்கத்து வீடுனா எப்படின்னா அடுத்தடுத்த வீடு இல்ல, எங்க வீடு இவங்க வீடு பக்கத்து வீடு, அதுக்கு நடுவுல ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்கு. 5 ஏக்கர் தென்னந்தோப்பு. நீங்க வீட்டுல இருந்து எழிலுன்னு சொன்னா சொல்லுங்க கால்னு சொன்னா கேக்குற தூரம், கேக்குற என் தூரம். தம்பிக்கு நல்லா தெரியும் தெரியும். சின்ன வயசுல. ஆமா, புளியான் தோப்பு இருக்குல்ல, வவால் தோப்பு இருக்குல்ல, வவால் தோப்புல இருந்து இப்படி காவாய்க்க ஒரு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. அந்த பக்கம் வந்ததே இல்ல அவங்க. நீங்க அங்கே நான் வந்து எங்க வீடு ஸ்கூலு திருப்பத்தூர்ல படிச்சேன், அம்பலூர்ல கூட திருப்பத்தூர்ல படிக்கல. படிச்சேன். அம்பலூர்ல படிக்கல. ஆமா. நான் படிச்சது எல்லாமே திருப்பத்தூர் லைன் ஸ்கூலு அப்படியே படிச்சேன், அதனால எனக்கு தெரியல. சரிங்க. ஆனா அம்பலூர் அந்த 4-5 ஊர் எல்லாமே நம்ம எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ் தெரியும், பார்த்தா எல்லாத்தையும் பேசுவேன். ஆனா இவங்க எப்படி ரிலேஷன்ன்றதுலாம் அவ்வளவு இது பண்ணி தெரியாது. ஒரு தடவை எங்க அத்தை தான், எங்க அம்மா வெங்கடேஷ் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க தான் உட்கார வச்சு செல்லாம தான் உட்கார வச்சு எனக்கு மொத்த சொந்த லிஸ்ட் பார்த்தா எல்லாம் எங்க தாத்தா கூட பிறந்தவங்க, இல்ல எங்க ஆயா கூட பிறந்தவங்களா இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை உருவாக்கி எல்லாரும் அலசனாபுரம் முடிச்சுட்டு திம்மாம்பேட்டை பிடிச்சிட்டு ராமநாயன்பேட்டை இப்போ நாங்க எல்லாமே ஆயா சொந்த பரம்பரை. எல்லாமே எங்க தாத்தாவும் சொந்தம், இப்ப ஆயாவும் சொந்தம். எங்க தாத்தா ஆமா, அம்மா கூட முதுமட்டி வகையில சொந்தம். அம்மா வந்து முதுமட்டி வாய்க்குல சொந்தம். திருப்பத்தூர் தான் கரெக்டா வந்து வா வா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நல்லா பார்த்ததுல. இப்ப நாங்க சிங்கப்பூர் வரோம். வாங்க, சரி வாங்க. உங்களை அழைப்பு விடுத்துட்டே இருக்கோம் நாங்க. நீங்க தான் நேரம் ஒதுக்கி வரணும். எனக்கு இங்க திருக்கோஷ்டியூர்ல வந்து இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. 48 நாள் மண்டல பூஜைக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வரோம். அந்த குருக்கள் வந்து நான் இன்விடேஷன் கொடுத்துருந்தா இன்னும் போகவே இல்லை. அதனால அந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போக முடியல. அவசியம் நீங்க பாக்குறீங்களா தம்பி? ஆமா, போன்ல பிஸியாவே இருக்காங்க. யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. உள்ள அவ்வளவு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஊர்ல இருந்து வந்த உறவுக்காரங்களுக்கு நேரம் ஒதுக்கிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. அன்புக்கு எப்பயுமே அக்கா வந்து நன்றி அக்கா, நன்றி அக்கா. ரொம்ப சந்தோஷம். சரிங்க. நீங்க ஜூஸ் குடிச்சீங்களா? இந்த ஜூஸ் குடிக்காம இருக்கு யார் குடிக்கல? அது